போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். முழுமையாக எங்களுடைய ஆடியோவை பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. நண்பர்களே, எல்லாருமே குரூப் 2 தேர்வுக்கு ரெடியாக இருப்பீங்க. ஸோ நல்ல முறையில் எழுதக்கூடிய அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்வை எதிர்நோக்குகின்ற மாணவ மாணவியர் அனைவரும் தவறாமல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் தங்களுடைய சிந்தனைகளை அறிவுபூர்வமான வகையில் செயல்படுத்தி நீங்கள் தேர்வு எழுதி வெற்றி பெறுங்கள். அதாவது முத்துராமலிங்கர் அவர்கள் சொன்னதைப் போல வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை போல் ஒரு மனிதனுக்கு எந்த இடத்தில் வீரம் இருக்கிறதோ அதே போல விவேகமும் இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார். அதே போல நீங்கள் எதிர்நோக்குகின்ற தேர்வில் நிச்சயமான முறையில் விவேகமான முறையில் சிந்தித்து செயல்படுங்கள். நிச்சயமான முறையில் வருகின்ற தேர்விலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு எளிய வகையிலும் நீங்கள் படித்திருக்கக்கூடிய வினாக்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பையும் கிடைக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க இன்னைக்கு நம்ம ஆடியோக்குள்ளே போகலாம். பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் யார்? விடை வில்லியம் ஜான் தாமஸ். தமிழர் திருமண முறைகள் பற்றி கூறும் நூல் எது? விடை அகநானூறு. மார்கழி நோன்பு பற்றி குறிப்பிடும் நூல் எது? விடை கலித்தொகை. சேனானி என்பதன் பொருள் என்ன? விடை படை தளபதி. இதிகாசங்கள் என்பவை எவை? விடை இராமாயணம் மற்றும் மகாபாரதம். ரிலீஜியோ என்பது எந்த மொழிச்சொல்லிலிருந்து வந்தது? விடை லத்தீன் மொழிச்சொல். மந்திரங்களின் அரசி என்று அழைக்கப்படுவது எது? விடை காயத்ரி மந்திரம். சமண சமயத்தின் புனித நூல் என்று அழைக்கப்படுவது எது? விடை ஆகம சித்தாந்தம். பிரயாக்கை என்பது? விடை அலகாபாத். ராஷ்டிரகூடர்களின் நிலங்களுக்கு விதிக்கப்படும் வரியின் பெயர் என்ன? விடை பார்த்தீங்கன்னா உத்தரங்கன். அதாவது இதில் 4இல் 1 பங்கு செலுத்தணும். அடுத்த வினாவை பார்க்கலாம். கல்வியில் கரையிலா காஞ்சி என்று கூறியவர் யார்? விடை திருநாவுக்கரசு. அமீர் குஸ்ரு எழுதிய பாரசீக நூலின் பெயர் என்ன? விடை கெஜல். இந்தியாவில் முதலில் பீரங்கியை கொண்டு வந்தவர் யார்? விடை பாபர். நரிகளை பரிகளாக மாற்றியவர் யார்? விடை மாணிக்க வாசகர். வேதாந்த சந்திரிகம் என்ற நூலை எழுதியவர் யார்? விடை ராமானுஜர். ராஜயோகத்தின் இறுதி நிலை என்ன? விடை சமாதி. வைஷ்ணவி கோவில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை காஷ்மீர். மத்திய சுற்றுச்சூழல் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 1978. இந்திய இசையின் சாரம் என்று அழைக்கப்படுவது எது? விடை சாமவேதம். பிதாசியம் நடனம்
இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஆடப்படுகிறது? விடை பீகார். மேன்மையான சிந்தனைகளை எல்லா பகுதிகளில் இருந்தும் வரட்டும் என்று கூறும் வேதம் எது? விடை ரிக் வேதம். வேதங்களில் மிக பழமையான வேதம் எது? விடை ரிக் வேதம். ரிக் வேதத்தில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை? விடை 1028. அன்பின் சிறப்பு பற்றி கூறும் நூல் எது? விடை ஐங்குறு நூறு. சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலைகள் பற்றி குறிப்பிடும் வேதம் எது? விடை சில்ப வேதம். சமஸ்கிருதத்தில் முதலில் உரைநடை என அழைக்கப்படுவது எது? விடை யஜுர்வேதம். சமிதி என்பதன் பொருள் என்ன? விடை மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட அவை. பௌத்தத்தின் புனித நூல் எது? விடை திரிபீடகம். கல்பசூத்திரம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை பத்திரபாகு. கீதை உணர்த்தும் தூண்கள் எண்ணிக்கை? விடை 4. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று குறிப்பிடும் நூல் எது? விடை கலித்தொகை. தொல்காப்பியம் கூறும் புறத்திணைகளின் எண்ணிக்கை? விடை 7. சோழர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி கூறும் கல்வெட்டு எது? விடை உத்திரமேரூர் கல்வெட்டு. சிந்துவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எது? விடை குதிரை. பரி என்ற சொல்லின் பொருள்? விடை குதிரை. சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு? விடை 1921. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை தொல்காப்பியம். மன்னனின் புகழ், வீரம், கொடை பற்றி குறிப்பிடும் திணை எது? விடை பாடான் திணை. சிந்துவெளி மக்களின் பெண் தெய்வம் எது? விடை வேம்பு. வாய்மையை பிழையா நன்மொழி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை நற்றிணை. சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கின் பெயர் என்ன? விடை எருது. ஆயக்கலை 64யும் ஏய உணர்ப்பிக்கும் என் அம்மை என்று கூறியவர் யார்? விடை கம்பர். மண்டகப்பட்டு கோயிலை கட்டியவர் யார்? விடை மகேந்திரவர்மன். தென்னகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படுவது எது? விடை கழுகுமலை. தென்னகத்தின் மேரு என்றும் தட்சிணத்தின் மேரு என்று அழைக்கப்படும் கோவில் எது? விடை தஞ்சை பெரிய கோவில். கோட்டோவியம் என்பது என்ன? விடை புனையா ஓவியம். தஞ்சை பெரிய கோயில் எந்த ஆண்டு யுனெஸ்கோவின் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது? விடை 1987. முல்லை நிலத்தின்
முதல் இசைக்கருவி எது? விடை வேய்ங்குழல், அதாவது புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ஒரே கல்லால் ஆன மிகப்பெரிய நந்தியின் சிற்பம் அமைந்துள்ள இடம் எது? விடை லெபாஷி, அதாவது ஆந்திர மாநிலத்தில் அமைந்துள்ளது. விரும்பி ஆடும் ஆட்டம் விளையாட்டு என்று கூறியவர் யார்? விடை தேவநேய பாவனர். துல்கச் என்ற முஸ்லிமின் பண்டிகை எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை பக்ரீத். முப்பெரும் தேவியரை போற்றி பாடும் திருவிழா எது? விடை நவராத்திரி. திரு ரத்தினங்கள் என்று அழைக்கப்படுவது எது? விடை மகாவீரர். திரிபீடகம் என்பதன் பொருள்? விடை பௌத்தர்களால் கொண்டாடப்படுவது. திரிபீடகம் என்பது பொருள்? விடை 3 கூடை. திரிபீடகம் என்பது எந்த மொழிச் சொல்லிலிருந்து வந்தது? விடை பாலி மொழிச் சொல். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலை பாருங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. தொடர்ந்து முயற்சியையும் மேற்கொள்ளுங்கள். நிச்சயமான முறையில் அதற்கான பயிற்சிக்கு ஆயத்தமாகும் போது வெற்றி இனிதே காத்திருக்கிறது. இப்போதிலிருந்து உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் வெற்றி வரும் வரை விடாதீர். நன்றி.